ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலை கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான க்ராஷே வரிவம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த வரிவம் போயம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பேக் டு ஸ்கூல் சீசனில் இருக்கோம். ஸோ குழந்தைங்க கிண்டர்கார்டனர்ஸ், ப்ரீ ஸ்கூலர்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு செப்ரேஷன், ஆன்சைட்டி, ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ இந்த லிட்டில் க்ராஷே பாடிஸ் வச்சுக்கிட்டு அவங்களோட வரிஸ் ஒரு லெட்டர்லேயோ இல்லை நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வரிவம். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணி இந்த ஒரு போயமையும் உள்ளே வச்சு நம்ம பேக்கேஜ் பண்ண போகிறோம். ஸோ இது வண்டர்ஃபுல் பேக் டு ஸ்கூல் டாய் இது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சராகவோ இல்லைன்னா ஒரு கிண்டர் கார்டன் டீச்சராகவோ இருந்தீங்கன்னா இது உங்கள் கிளாஸ் ரூமுக்கு பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தால் கூட உங்களோட குழந்தைங்களோட கிளாஸ் ரூமுக்கு இதை பண்ணலாம். இந்த டாயோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வரிவம் டாய் பண்ணுறதுக்கு நம்ம எனி வஸ்டட் வெயிட் யான் எடுத்துக்கலாம், அக்ரிலிக் யான், அப்புறம் கொஞ்சம் ஃபஸி ஐஸ், அப்புறம் ஒரு சிசர் அண்ட் 3.5 mm க்ராஷே ஹுக் தேவைப்படும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டெப் 1 இல்லைன்னா ரவுண்ட் 1 என்னென்னா நம்ம ஒரு மேஜிக் ரிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த மேஜிக் ரிங்கில் செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் 3 நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 11 டபுள் க்ராஷேஸ் அதே மேஜிக் ரிங்கில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் 3யையும் சேர்த்து நமக்கு 12 டபுள் க்ராஷே மேஜிக் ரிங்கில் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணி நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த டாயோட ஸ்டெப் 1 முடிச்சாச்சு. ஸ்டெப் 2 ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 30 செயின்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். யானை கட் பண்ணிடாதீங்க. இந்த மேஜிக் ரிங் ரோ ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 30 செயின்ஸ் ஒர்க் பண்ணுங்கள் கண்டினியூஸாக. ஸோ இப்போ நான் 30 செயின்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்ம இந்த வார்மோட பாடி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஹூக்லேருந்து 3வது செயினில் நம்ம 2 ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 2 செயின் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் டபுள் க்ராஷேவும் அதே செயினில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக இது 3யும் சேர்த்து நமக்கு 3 ஹாஃப் டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போது அதுக்கு அடுத்த செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த செயினில் 3 ஹாஃப் டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ராஷேவும் அடுத்த செயினில் 3 டபுள் க்ராஷேவும் 3 ஹாஃப் டபுள் க்ராஷேவும் ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அதாவது ஒரு செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ராஷே, அடுத்த செயினில் 3 ஹாஃப் டபுள் க்ராஷே, அந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். செயின் 1 வரைக்கும் இதே மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு வரணும். ஸோ கீப் கோயிங், இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த ஒர்க் பண்ணும்போதே நம்மளோட ஒர்க் பார்த்திங்கன்னா அழகாக கேர்ள் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கும்போது உங்களுக்கு அழகான கேர்ள்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்மளோட வார்மோட பாடியாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செயின் வரும்போது நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கேர்ள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ராஷே, 2 செயின் அடுத்த செயினில் 3 ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ நான் லாஸ்ட்டு செயினில், அதாவது நம்மளோட கவுண்ட் படி பார்த்தோன்னா செயின் 1ல் 2 ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க டபுள் க்ராஷே ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் யானை கட் பண்ணி எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா யானெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த நாட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 யானையும் நான் வீவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம க்ளூகன், ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ஸி ஐஸை நம்ம இந்த மேஜிக் சர்க்கிள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் வச்சு, ஸோ அந்த இடத்துல நம்ம 2 ஐஸை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம ஐஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்ராஷே டாய் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட இன்னும் யான் ஸ்டாஷ் இருந்ததுன்னா அது என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வரி வார்ம்ஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஃபஸி ஐஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு நல்ல க்யூட்டாக இருக்கும். இது வந்து ஒண்டர்ஃபுல் பார்ட்டி ஃபேவர்ஸ் கூட. ஸோ இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ இதோடு நான் வந்து ஒரு குட்டி போயமும் வச்சு பேக்கேஜ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு பேர் வந்து வரிவம் போயம்னு இருக்குது. ஸோ இது வந்து நான் என்னோடய வெப்சைட்டில் இதை ஃப்ரீ டவுன்லோடபிள் பிடிஎஃபாக நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும், இந்த போம் வேணும்னா அந்த பிடிஎஃப்பில் 6 செட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வரிவம் போமோட பிடிஎஃப் வந்து என்னோடய வெப்சைட்டில் டவுன்லோடபிள் பிடிஎஃபாக நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அது டவுன்லோட் பண்ணி இந்த வரிவம் பண்ணிவிட்டு அந்த போமோட பேக்கேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ண போகிறேன், பேக்கேஜ் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வரிவம் அண்ட் இந்த போயமை இந்த மாதிரி ட்ரீட் பேக்ஸில் நான் உள்ளே வச்சு ஒரு சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி நான் டைப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், பேக்கேஜிங் ரெடி. ஸோ இதே மாதிரி நீங்கள் கிளாஸ் ரூம் கிஃப்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்கள் டீச்சருக்கு கொடுக்கலாம். இல்லை நீங்களே ஒரு டீச்சர்னால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்கள் கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பேட்டர்ன் இது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பேட்டர்ன் தானே. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து உங்களோட குட்டி பசங்களோட கிளாஸ் ரூமுக்கு கிஃப்டாக கொடுங்க. நூலிலை கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.